இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். கடுகும் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுக்கிற பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இப்போ ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் வேகிறதுக்காக அப்பப்போ நீங்கள் இடையில லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பீன்ஸ் வெந்துடும். பீன்ஸ் வெந்துருச்சு அப்படின்னா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். இப்போ அது கூட பொடியாக்கி வச்சுக்கிற ஜீரகத்தூள், கொஞ்சமாக துருவின தேங்காய், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூட்டு சாப்பிட தயாராகிருச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.